அன்பு நண்பர்களே, நாளைய தினம் வைகாசி மாதம் திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது முக்கியம் கிடையாது. நாளைக்கு திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனுக்குரிய நட்சத்திரம். அது திங்கட்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த திருவோணத்துக்கு சோமசிரவணம் அப்படின்ட்டு பேர். சோமன் அப்படின்னா சந்திரனை குறிக்கும். சந்திரனுக்குரிய நாளிலே சந்திரனுக்குரிய நட்சத்திரம் வருவது என்பது சந்திரன் என்னும் மனோகாரகன் ஆட்சி பலம் பெற்று ஒரு அற்புதமான நாளாக திகழ்கின்ற நாள். இந்த நாளிலே திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் காலையில் சஷ்டி திதி வருது, அதுக்கப்புறம் சப்தமி திதி வருது. சப்தமிங்கிறது ரொம்ப உயர்ந்த நாள் இல்லையா, ரத சப்தமி அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா. சப்தமிங்கிறது ரொம்ப உயர்வான நாள். அப்படிப்பட்ட நாளிலே நம்ம சிரவண விரதம், சோமவார விரதம், சோமவார சிரவண விரதம் அப்படின்ட்டு ஒரு விரதத்தை இருக்கலாம். திங்கட்கிழமை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த நாளிலே சிரவண விரதத்தை இருக்க வேண்டும். வேறு என்ன விசேஷ நாளைக்கு அப்படின்னு சொன்னால், சிவகாசிக்கு பக்கத்தில் சாத்தூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த சாத்தூரில் வெங்கடேச பெருமாள் இருக்கிறார். அந்த வெங்கடேச பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி ரெண்டு பேரோட இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுடைய கோயில் இருக்குது. அந்த பெருமாளுக்கு சாத்தூரப்பன் அப்படின்ட்டு பேர். அதில் இந்த வைகாசி மாதம் ஒரு 12 நாட்கள் அற்புதமான விழா நடைபெறும். ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களிலே பெருமாள் வீதி உலா வருவார். சேஷ வாகனம், கருட வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம், சந்திரபிரபை, சூரிய பிரபை இப்படி வருவார். இன்னைக்கு தோளுக்கு இனியானிலே பவனி வரக்கூடிய நாள். சோமசிரவணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த சோமசிரவணம் அதில் விரதம் இருப்பவர்களுக்கு சாஸ்வதமான பலன்கள் கிடைக்கும், அதாவது நிரந்தரமான பலன்கள் கிடைக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த திருவோண நட்சத்திர விரதம் எப்படி இருக்க வேண்டும்? சிரவண விரதம்ங்கிறது பெரும்பாலான பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பெருமாள் கோயிலில் திருமஞ்சன வைபவம் நடக்கும். சில இடத்துல புறப்பாடு இருக்கும், பிரகார புறப்பாடு இருக்கும். ரொம்ப அற்புதமான நாள். அந்த நாளிலே முதல் நாளே நம்ம என்ன பண்ணணும்னா, மாலை அந்த பால் பழம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் விரதம் இருக்கணும். சுவாமியை பார்த்துட்டு தான் நம்ம அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நாளிலே விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது என்பது நல்ல பலனை கொடுக்கும். சிரவண நாளிலே நம்ம என்ன பண்ணணும், அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலையை சாற்றி அங்கே இருக்கக்கூடிய பிராட்டியையும் பெருமாளையும் வணங்கி பிரகாரத்தை வலம் நம்முடைய வீட்டுக்கு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையிலே சாலக்கிராம பூஜை இருந்தால் சாலக்கிராம பூஜை செய்யலாம். இல்லை பெருமாள் பிராட்டி படம் இருக்கும், அந்த படத்துக்கு துளசி மாலையை சாற்றி விளக்கேற்றி வழிபட வேண்டும். பூஜையில் துளசி தீர்த்தத்தை வைத்து அந்த தீர்த்தத்தை பருகி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மாலையிலே நெய் விளக்கு ஏற்றி பெருமாள் மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும். இப்படி செய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன ஒரு பாசுரத்தை சொல்வது அப்படின்னுட்டு இருக்குது இல்லையா. அந்த பாசுரம் சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் காலையிலும் மாலையிலும் அவசியம் சொல்ல வேண்டும். இப்போ பாசுரத்தை பார்க்கலாமா? அற்புதமான பாசுரம். இதில் சில சிறப்பான விஷயங்களெல்லாம் இருக்குது. அந்த பாசுரத்தை கேட்டால் தான் அதில் இருக்கிற நுட்பம் தெரியும். வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு பண்டை நம் வினைகட என்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கண்டமொடு அகலிடமளந்தவனே ஆண்டா உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளிதிகேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. இந்த பதிகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பாடல்லையும் வேண்டேன் மனை வாழ்க்கை விண்ணகர் மேயவனே, விண்ணகரத்தில் அமர்ந்த அந்த பெருமாளே, உன்னை காண்பதோர் அருள் எனக்கு, உன்னை பார்க்கக்கூடிய அந்த பரிபக்குவம், அந்த வாய்ப்பு, அந்த பேரு, அந்த புருஷார்த்தம் எனக்கு கிடைத்து விட்டால் உனக்கு பணி செய்திருக்கும் அடியேன் இனி போய் ஒருவனுக்கு பணி செய்ய வேண்டிய அடிமை இல்லையே. ஆண்டா என்னை ஆண்டவனே. ஆண்டா அப்படின்ட்டு பெருமாளை கூப்பிட்றார். ஆண்டா என்ன எவ்வேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் பாருங்க. இதில் என்ன சொல்கிறாரு, எல்லா தேவர்களும் வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு, இண்டைனா மாலை, நறுமலர், நறுமலர்னா நறுமணமிக்க மலர், வண்டு உணு நறுமலர், வண்டு உண்கின்ற மது உடைய நறுமலர் இண்டை கொண்டு.
நறுமணமிக்க மலர்களாக இருக்கணும், புத்தம் புது மலர்களாக இருக்கணும். வண்டு உணும், அதனால தான் ஒரு அட்ஜெக்டிவ் சேர்க்கிறாரு, வண்டு தேடி வந்து உட்காரக்கூடியதாக அந்த மலர்கள் இருக்க வேண்டும். அப்போது நம்ம புஷ்பங்களை சுவாமிக்கு சாத்துகின்ற பொழுது எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறார் பாருங்க. வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு பண்டை நம் வினைகட, நம்முடைய வினைகளெல்லாம் கெட வேண்டும் என்று அடிமேல் அவனுடைய திருவடி வாரத்திலே தொண்டரும் அமரரும் பணிய நின்று, பக்தர்களும் இருக்கிறார்கள், தங்களுக்கு பதவி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமரர்களும் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் பணிய நின்று இருக்கிறார்கள். அவன் என்ன பண்ணா, அண்டமொடு அகலிடம் அடந்தா, எல்லா அண்டங்களையும் அளந்தான். அகலிடம் என்று சொல்லக்கூடிய பரந்த பூமியையும் அளந்து எல்லாரையும் ஆண்டான். சொல்கிறாரு, எல்லாரையும் நீ அந்த அசித்தான பொருள்கள், இந்த உலகம் வானுலகம் எல்லாவற்றையும் அளந்து, இந்த சர்வேயரெல்லாம் மார்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஹைவேஸ்காரங்க மார்க் பண்ணுவாங்க இல்லையா, இது வரைக்கும் ஹைவேஸ் இடம் ஹெச்டின்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது பரமாத்மாவுக்குரிய இடம் என்று உன்னுடைய திருவடியாலே நீ குறியீடு இட்டு சென்றாயே, என்ன மறந்துட்டியே, நானும் உன்னுடைய பொருள் தானே, எனக்கு தலையிலே ஒரு குறியீடு வச்சு நானும் உன்னவன் என்று சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு திருமங்கி ஆழ்வார் கேட்குறார். அப்படி நீ எனக்கு அருள் தந்தால் எனக்கு எதுப்பா நிச்சயம் இல்லாத ஒரு மனைவி வாழ்க்கை, இன்று இருந்து நாளைக்கு இப்போ நான் கட்டின வீடு கூட வருமா, கட்டிய மனைவி வருமா, மக்கள் வருமா, இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது தானே, இது ஏதோ கொடுத்தாய், சரி வாழ்ந்து விட்டேன், நிரந்தரமான உன்னுடைய அன்பு கிடைத்து விட்டால் எனக்கு வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டினுடைய ரசத்திலே ஆழ்ந்து நாளைக்கு நீங்கள் சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருவருட்கருணையை பெற வேண்டும். நாளைக்கு சிரவண நாள், திருவோண நாள், மறக்க வேண்டாம், அவன் நம்மை காப்பான். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.